ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஈஸியாக பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. ஒரு பழுத்த தக்காளி ஒன்று பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். இதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கூடிய குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் சிம்லேயே வச்சு கிளறுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன், பின்னாடி நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் முன்னாடியே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு வெந்ததும் பன்னீரை துருவி வச்சுக்கோங்க. துருவின பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விடுங்க. அது கிளறும் போதே பன்னீர் ஸ்மெல் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு இந்த பபிள்ஸ் வரும்போது ஒரு கிளறி மல்லி இலை இருந்துச்சுன்னா அதில் தூவிக்கோங்க, இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.